குரு வணக்கம் பாட அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களின் அன்புடன் இருக்கின்றோம். வாழ்க வையகம், அழுக வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வின் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். ஏமாலிமா, உங்களுக்கு பாடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ராற்றல், அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும், எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும், பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். நாரிஷயா இன்று நமக்காக ஆழ்ந்துகிற 9 மையம் தவம் வழிநடத்திய நமது ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு, அருள் தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைய நற்சிந்தனை வழங்க நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அழைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இன்றைக்கு பரவெளி தலைப்பில கவிதையை சிந்திப்போம். பேரண்ட பெருவெளியை நினைக்கும் தோறும் பெருகி வரும் இன்பத்தை யான் என் சொல்வேன். ஓருண்டத்துள் கோடு கோடி அண்டம், ஒவ்வொன்றும் அளப்பரிய எல்லை அன்றோ. யார் அண்ட முடியும் அங்கே, நான்
அல்லாமல். எனினும் தன் நிலையிருந்தோர்க்கு எளிது நீரண்ட துறைந்த நில உலகில் வாழும் நிலையற்ற சிவகோடி தரம் ஒத்தாய்வேர். பேரீக்கம் என்ற அனுபவங்கள், சுத்தவழி அனுபவங்கள், பல கவிதைகள். இன்றைக்கு இதுல பேரண்ட பெருவெளி, இந்த யூனிவர்ஸ், உலகம் என்று சொல்கின்றோமே, இது எவ்வளவு பெரியது என்பதை எத்தனை பேர் கண்டிருப்பார்கள்? விஞ்ஞானத்தால் காண முடியவில்லை. ஏதோ தோராய கணக்கு சொல்றாங்க, எவ்வளவு இருக்கலாம். மெய்ஞானிகளிலே கூட எத்தனை பேர் அந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டிருப்பார்கள்? ஓரளவுக்கு மனம் ஒடுங்கி அந்த உணர்வு பெறுகின்ற போதே அந்த தெய்வீகத்தை அனுபவித்து விடுகின்றோம். ஆனாலும் ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகிய நிலையிலே தான் இது மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த ஒரு சிறப்பை பெற்ற மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். பெருகி வரும் இன்பத்தை யான் என் சொல்வேன். இது பல முறை நம்ம கேட்டு புரிந்து கொண்டதுதான். ஆனாலும் இதை எப்படி இருக்கும் என்று துய்த்திருக்கிறோமா? பேரின்பம் பேரின்பம் பேசுறோமே, அது எப்படி இருக்கும்? எத்தனை முறை நாம் அந்த பேரின்பத்தை துய்த்திருக்கிறோம்? தினசரி தவம் செய்யறோம், வருஷ கணக்கா செய்யறோம். எத்தனை நாட்கள், எத்தனை துளிகள், மணி துளிகள் அந்த பேரின்பத்தை தூய்க்க முடிந்தது பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் இருக்கும். காரணம், மனம் அவ்வளவு எளிதில் நுணுகிவிடாது. எந்த அளவுக்கு உடல் சார்ந்த வாழ்க்கையிலே நாம் பற்றுகளை சுமந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு எடை கூடும். இது எப்படி அங்க போக முடியும்? மகர்ஷி மாதிரி முற்றும் கசந்ததென்று பற்றெடுத்து வந்தவர்க்கு சுற்றமன நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் என்று கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார். அப்படி முற்றும் கசந்ததென்று பற்றெடுத்து போயிட முடியுதா? அப்போ இந்த பேரின்பத்தை நிச்சயமாக நிரந்தரமாக தைக்கலாம். அப்படி 50வது வயதிலேயே எல்லாவற்றையும் துறந்து வந்தவர் தானே மகர்ஷி அவர்கள். அதற்கு காரணம், அதுக்கு முன்பே இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றதுதான். ஓர் அண்டத்துள் கோடி கோடி அண்டம். ஒரு கேலக்சி எடுத்தீங்கன்னா கோடி கோடி அண்டம். இப்போ இந்த மில்கி வே கேலக்சி ஒன்று எடுத்துக்கிறோம். இதுல 10,000 கோடி சூரிய குடும்பங்கள். ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலேயும் பல கோள்கள். இப்படி கொத்து கொத்தா எத்தனை இருக்கின்றன தெரியல. ஏதோ கந்த புராணத்துல குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க, 1008 அண்டங்கள் அப்படின்னு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. வேற எங்கேயுமே எந்த குறிப்பும் கிடையாது. எத்தனை கேலக்சிஸ் இருக்குது, யூனிவர்ஸ் எவ்வளவு பெரியது என்பதெல்லாம் வேற எங்கேயுமே குறிப்பு கிடையாது. சயின்ஸும் ஏதோ ஆண்ட்ரோமேடா கேலக்சின்னு ஒன்று சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறது அப்படின்றாங்க. இப்போ ஒரு சூரிய குடும்பமே குறைந்தபட்சம் 1500 கோடி டயமீட்டர். ஒரு சூரிய குடும்பம் 1500 கோடி டயமீட்டர். இது போல் 10,000 கோடி எவ்வளவு பெருசு இருக்கும்? மனம் அந்த அளவுக்கு விரிவதே முடியாது, கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லை. இது போல் பல கேலக்சிஸ். அப்போ பிரபஞ்சத்திற்குள்
மண்டலங்கள், மண்டலத்திற்குள் சூரிய குடும்பங்கள், எல்லாவற்றையும் அண்டம் என்ற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்துவாங்க. ஒன்னே உலகம் சொன்னா நம்ம பூமியை தான் நினைக்கிறோம். பிரபஞ்சத்தை யாரும் நினைக்கிறது இல்லை, அது பிரபஞ்சம் சொல்றோம். பிரபஞ்சம் சம்ஸ்கிருத வார்த்தை. உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும், நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான். அப்ப உலகம் யாவையும், பிரபஞ்சம் முழுவதும் தாம் உல ஆக்கலும். அப்ப தமிழ் வார்த்தை உலகம் என்றால் பிரபஞ்சம் என்றுதான் அர்த்தம் வருது. எப்படி நாம் பொருள் கொண்டிருக்கின்றோம், அந்த பூமியை பொருள் கொண்டிருக்கின்றோம். அது போல இந்த அண்டங்கள் என்ற வார்த்தையிலே கூட கேலக்சிக்கும் அண்டம் தான் சொல்றோம், யூனிவர்ஸுக்கும் அண்டம் தான் சொல்றாங்க. இப்படி ஓரண்டத்துக்குள் கோடி கோடி அண்டம், ஒவ்வொன்றும் அளப்பரிய எல்லை என்றோ. 700 கோடி மைல் எவ்வளவு இருக்கும்? நமக்கு தெரிந்தெல்லாம் ஒரு 1000 கிலோமீட்டர், 20,000 கிலோமீட்டர் ஃப்ளைட்ல வரும், ஒரு 20,000 கிலோமீட்டர் பறந்து வரும், இவ்வளவு நமக்கு தெரியும். ஆனா 700 கோடி மைல் என்றால் எதுல பறக்க முடியும்? எனவே ஒவ்வொன்றும் அளப்பரிய எல்லை என்று. யார் அண்ட முடியும் அங்கே? நான் அல்லாமல். சாமி ஒருத்தர் தான் போக முடியும்னு அர்த்தமே இல்லை. அந்த நான் என்பதை பிராக்கெட் பண்ணிக்க பாருங்க. நான் அல்லாமல். நான் யார்? அறிவு. தெய்வம் அறிவு. அப்போ யார் அறிய முடியும்? நான் தான் அறிய முடியும். அறிவுதான் அறிய முடியும். அறிவுதான் அனைத்துமே. எனவே அந்த அறிவாக மாற்றம் பெறுகின்ற போது, பேரறிவாக மேன்மை பெறுகின்ற போதுதான் இதெல்லாம் அகக்காட்சியாக ரசிக்க முடியுமே தவிர வேறு எந்த வழியிலையும் இவற்றை காணவோ அளக்கவோ முடியாது. இப்ப யார் அண்ட முடியும் அங்கே? நான் என்ற அறிவு அல்லாமல். எனினும் தன் நிலை அறிந்தோர்க்கு எளிது ஏது? தன் நிலை அறிந்தோர்க்கு. யார் நீங்கன்னு கேட்டா பேரு, முகவரி, படிப்பு, நாடு, மொழி, சொத்து கணக்கு, பதவி, இதுதான் சொல்றாங்க. நான் என்பது அறிவு, அது சுத்த வெளிமை பொருள் என்பதை சொன்னா அப்புறம் அது தெரியுது. இப்ப நீங்க யாருன்னு கேட்போம். திருப்பதியில மொட்டைன்னாலும் எந்த மொட்டைன்ற பேர் இருக்கணும் இல்ல. அது மாதிரி ஒரு பேர் இருக்கணும் இல்ல. இட்ஸ் ஒன்லி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ். அதாவது இயேசு பிரான் சிலுவையில் அறைந்த பிறகு அவரை அடக்கம் செய்றாங்க இல்லையா? அப்போ அவரை பங்கு போட்டுக்கிறாங்களாம். அவர்கிட்ட என்ன இருந்தது தெரியல. இது எனக்கு எடுத்துக்கிறாங்களாம். அதுல அது ஒற்றை ஆடையாக இருந்தது. அதை யார் எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி சீட்டு குலுக்கி போட்டார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. இப்ப இயேசுவனுடைய அங்கி அது ஒற்றை ஆடை. இப்ப யார் எடுத்துக்கிறது அப்படின்னு குலுக்கல் முறையில அவங்க பேர் எழுதி போட்டாங்களாம். அது மாதிரி இதுக்கு என்ன பேர் வைக்க முடியும்? ஒரே அண்டமாக இருக்கிறது. அதற்குள் பல அண்டங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் அறிவுதான் ஆக்கிக் கொண்டும் ஆண்டு கொண்டும் இருக்கிறது. எனவே இதுல நான் என்ற நிலை அறிந்தோர்க்கு, நான் யார் என்ற கேள்விக்கு விடை கண்டோர்க்கு எளிது ஏது என தியரி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த தியரிப்படி வாழ்ந்து விட்டால் அனுபவமாகும். எனவே எனினும் தன் நிலை அறிந்தோர்க்கு எளிது ஏது? நீரண்டத்து உறைந்த நில உலகில் வாழும்.
ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள என்று கம்பராமாயணத்துல வரும். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை பரதனால நீ காட்டுக்கு போ என்று அந்த கவிதை வரும். அது மாதிரி நீர் அண்டத்து உறைந்த நில உலகில், கடல் சூழ்ந்த இந்த நிலப்பரப்பு, இதில் வாழ்கின்ற நிலையற்ற சீவக்கோடி தரம் ஒத்து ஆய்வீர். நிலையற்ற சீவக்கோடி, எல்லா ஜீவன்களுக்கும் முடிவு நாள் உண்டு. ஆனா ஒரே ஒரு ஜீவன் மட்டும் முடிவு நாளை ரத்து செய்ய முடியும். மனிதனை தவிர வேறு யாருங்க? அப்ப இயற்கையின் அழிவு என்ற விதிக்கு எதிர்த்து ஒரு விதி இருக்கிறது, மரணமில்லா பெருவாழ்வு என்று. மரணத்தை வென்ற நிலை, அது இயற்கையின் மறுபக்கம். அந்த விதியை பயன் கொண்டவர் சித்தர் பெருமக்கள். நிலையற்ற சிவகோடி, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த பாக்கியம் கிடையாதுங்க, மனிதனை தவிர. மனிதரிலேயும் எத்தனை பேர் அந்த நிலைக்கு போக முடிந்தது என்றால் ஒரு 20, 25, 30. புகழ்பெற்ற சித்தர்கள் 18 பேர். அது போக சில சித்தர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனவே உயிரை தன்னுள்ளே தேக்கி உலகத்தோடு இணைத்து கொண்டவர்கள், உடல் கடந்து உணர்வு கடந்து நில உலகம் உள்ள வரைக்கும் வாழ்கின்ற வகையிலே தன்னை நிலைப்படுத்தி கொண்டவர்கள் சித்தர் பெருமக்கள். மற்றவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு போகக்கூடியவங்க தான். ஸோ இந்த நிலையற்ற வாழ்க்கை தத்துவங்களிலே பார்த்தோம் என்றால், இறை தத்துவத்தையும் அதை எப்படி பயன் கொள்வது என்பதை பற்றியும் எல்லா மதங்களும் பேசுகின்றன. ஆனா வாழ்க்கை நிலை இல்லாதது என்ற தத்துவத்தை மையப்படுத்தியது இந்து தத்துவங்கள். இந்திய தத்துவம் எல்லாமே அடிப்படை என்ன என்றால் நிலையில்லாத வாழ்க்கை என்பதை தான் மையமாக வச்சிருப்பாங்க. காரணம் என்ன என்றால், இந்த வாழ்க்கை ஒரு டெம்பரரி என்று தெரிகின்ற போதுதான் கொஞ்சமாவது பற்று விலகும். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு நினைக்கிற பேர் எத்தனை பேர்? ஒவ்வொரு செல்வந்தனும் அதிகாரியும் அரசியல்வாதியும் தனக்கு சாவு உண்டு நினைச்சா அடக்கமா இருக்கிறானுங்க. ஏதோ நிரந்தரமா இங்கே இருப்பது போல எத்தனை கோடிக்கணக்கான கோடிகளை குவிச்சுட்டு இருக்கிறாங்க. எதற்கு இந்த பாவ மூட்டை? பறந்து பறந்து பணம் தேடி, பாவ குளத்தில் நீராடி, பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி, அப்படி இறந்தவனே சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இதுதான் வாழ்க்கையின் அவலம். ஸோ நாமும் பரப்பவர் தான், நாளையோ மறுதினமோ என்ற ஒரு உணர்வு இருந்ததுன்னு சொன்னால், இல்லை என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? என்ன பற்று பந்தம் இங்க தேவைப்படுதுங்க? யாரும் யாரை நம்பியும் கிடையாது. தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் போக போறோம். கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்வார், பருவம் வந்து அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்டு அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்து அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. இதுதானே யதார்த்தம். இது யாராவது மறுக்க முடியுமா சொல்லுங்க? அப்ப என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? ஒன்றும் கிடையாது. நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெருங் என்பார் வள்ளுவர். சாமிங்க சொன்ன மாதிரி நிலையறிந்தோர்க்கு எழுதியது.
என்ன நிலை? ஹாப்பி பர்த்டேன்றோம், உண்மையிலே சேடு பர்த்டே. ஏன்னா ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும், மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி சந்தோஷப்பட முடியும்? ஹாப்பி பர்த்டே இல்லையா? நினைச்சு பார்த்தா வள்ளுவர் சொன்ன மாதிரி கேலண்டர் கிழிக்கிற போது தாள் மட்டும் கிழியல, ஆயுளில் ஒரு நாள் குறைஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். அது மாதிரி இந்த நிலையில்லாத அந்த வாழ்க்கையை நிலை என்று நினைத்து கொண்டு ஆடுகின்ற ஆட்டம், பேசுகின்ற வார்த்தைகள், ஆர்ப்பாட்டம் வேடிக்கையா இருக்கும். அப்ப அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கணும் சொன்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்க்க தெரியணும். என்ன இருக்கு இதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம் என்று நாமே நம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சி பாவனையாக பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது இந்த வாழ்க்கை வேடிக்கையா தான் இருக்கும். ஒண்ணுமே கிடையாது. இந்த பிறப்பு என்று ஒன்று இல்லைன்னா என்ன இருக்கு? இந்த உலகம் என்ன எல்லாம் போயிடுமா, அழிஞ்சு போயிடுமா? இல்லை நானும் தாங்கிக்கிட்டு இருக்கிறோம், குடும்பத்தை, வீட்டை நாம தாங்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை. யாரும் யாரை நம்பியும் கிடையாதுங்க. வாழ்கின்ற வரைக்கும் சார்பு தான். ஏன்னா பேசி முடிச்சு டீ சாப்பிடணும்னு சொன்னா யாரை கீழே போட்டு வச்சிருப்பாங்க. டீ சார்பு வாழ்க்கை தான். சார்புணர்ந்து சார்பு கடவுழியின் மற்றாங்கு சார் தரா சார் தரு நோய் என்பார் வள்ளுவர் பெருந்தகை. இந்த சார்பு வாழ்க்கை ஒரு வியாதி தான்றார். சார்புணர்ந்து சார்பு கடவுழியின் மற்றாங்கு சார் தரா சார் தரு நோய். எல்லாமே சார்ந்துதான் இருக்கும். எல்லாமே சார்ந்துதான் இருக்கும். எதையும் சாராத ஒன்று எது? சுத்தவெளி. அந்த சுத்தவெளி அனுபவத்தில் வந்துவிட்டால் நாமக்கும் எதையும் சார வேண்டிய அவசியம் இருக்காது. பசி இல்லை, தாகம் இல்லை, உணர்ச்சி இல்லை, தேவைகள் இல்லை. சித்தர்களுக்கு என்ன சொந்த பந்தம் சொல்லுங்க? அது பாட்டுக்கு தேமையான கல்லோடு கல்லா மண்ணோடு மண்ணா உட்கார்ந்து கிடக்க ஒரு ஜீவன். அது போல இருக்கும். எனவே இந்த வாழ்க்கையை ஒரு சாட்சி பாவனையாக ரசிக்க தெரிய வேண்டும் என்றால் நம்முடைய நிலையாமை முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்குன்னு இருக்கிற வரைக்கும் தான் கடமைகள் செய்தாகணும். சும்மா இருக்க முடியுமா? செய்தாகணும். அப்ப அதுல நல்லதை செய்துட்டு போயிடலாமே, எதுக்கு கெட்டதை செய்யணும்? நிலை இல்லாததை உணர்ந்து விட்டால் தீங்கு செய்கின்ற மனமே இருக்காதுன்றாங்க பல மகான்களுடைய கருத்து. அது நாம் நினைச்சு பாருங்களேன், ஆசை வந்தா தானே ஏதாவது பண்ணணும்னு தோணுது. போதும் அப்படின்னா வேற என்ன செய்ய தோணும்? இப்போ தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைக்கின்ற வாழ்க்கையில துன்பத்துக்கு வாய்ப்பு எங்க இருக்க முடியும்? அதனால் இது ஒரு ஆக்சிடென்டல் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். நான் கேட்டு தாய் தந்தை படைத்தார, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தான, ஆக்சிடென்டல் லைஃப், அவ்வளவுதான். ஏதோ இருக்கிறோம், ஒரு நாளைக்கு போக போறோம். சாமி சொல்லுவாங்க, வாழ வேண்டும் என்று எண்ணி வந்ததில்லை, ஏனெனும் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும், வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். ஒரே பிரின்சிபல் தான். நமக்கு பிடிக்கலன்றதுக்கு உலகத்தை விட்டு போக முடியாது, போகக்கூடாது. அது தேவையில்லாத ஒரு விஷயம். அப்ப இருப்பதிலே கடமையை ஆற்றிவிட்டு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு பாய், பூமிக்கு நன்றி சொல்லி புறப்பட வேண்டும். அதுதான் நிறைவான ஒரு வாழ்க்கை. ஐயோ போறேன்னு இருக்கக்கூடாது, இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்படணும். அப்ப அந்த ஒரு நிலை எப்போ வரும் என்றால்
நான் நிறைவாக வாழ்ந்து விட்டேன் என்கின்ற ஒரு ஆத்ம திருப்தி. ஆத்ம திருப்தி என்பது என்ன? தன்னை அறிந்த அனுபவம். அறிவாகிய தெய்வத்தை அனுபவித்த அனுபவம். அது வருகின்ற போதுதான் இந்த ஆத்மா வேறொன்றையும் கேட்காதுங்க, வேறொன்றிலும் பற்றி நிற்காது. அப்பதான் இந்த சாட்சி பாவனை, இந்த வாழ்க்கை ஒரு 3ஆம் தர மனிதனை போல எப்படி மற்றவங்க வாழ்க்கையை நாம வேடிக்கை பார்க்கிறோமோ, இதே போல என் வாழ்க்கையை நான் வேடிக்கை பார்த்தால் அதான் உண்மையான வாழ்க்கையுடைய பொருள். அப்படி இந்த வாழ்கின்ற வரைக்கும் யாருக்கும் எந்த வகையிலையும் மன வருத்தமோ துன்பம் எல்லாம் வந்துவிட்டா போதும். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை, 2 வேலைதான். ஏதாவது துன்பம் வருதா, அதை எப்படி நீக்கிக் கொள்வது, முடியலையா தாங்கிக்குவோம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். நாம புதிதாக யாருக்கும் எந்த வகையிலையும் மன வருத்தமோ உடல் வருத்தமோ இல்லாத ஒரு நிலை. இவ்வளவுதான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. எனவே இதை புரிந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவுக்கு கடமையாற்றுவது. எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம், முடிஞ்சதை தான் செய்ய முடியும், அதான் யதார்த்தம். ஆனா மனசை மட்டும் குறுக்க பூந்துக்கிட்டு இன்னும் செய்யணும், இது செய்ய வேண்டாம் என்று அது ஏதோ கூட முன்ன உட்கார்ந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கே தவிர, எல்லோரும் அவரவரால் எதை செய்ய முடியுமோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, செய்ய முடியாதே செய்துக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. செய்ய முடிந்ததை செய்யாம சும்மா இருப்போமா? அதுவும் சாத்தியமே இல்லை. அப்போ 2ஐயும் மாற்றி அமைக்கணும்னு சொன்னா ஒன்றா டாஸ்மாக்கு இல்லை போதை பொருள் அப்படி அடிச்சுட்டு படுத்தா தான் சும்மா கிடக்க முடியுமே தவிர, சுய நினைவோடு வாழ்க்கையை பற்றிய சிந்தனை உள்ளவர்கள் யாரும் சும்மா இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் இயற்கை அமைப்பு. எனவே வாழ்கின்ற வரைக்கும் சுகமாக வாழ்வோம், முடிவு சுபமாக இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தானதற்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வயல். நன்றிகளை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நமக்காக நற்சிந்தனை வழங்கி கொண்டிருக்கும் நமது மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கோடி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஹேமமாலி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வேதாத்திரிய பாடல் போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். அம்மா முத்துச்சுடர்கோடி அம்மா. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் வெண்ணாம்,
நிறைவெளியில் வெண்சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்பருமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்து நற்சிந்தனை வழங்கிய ஞான ஆசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருத்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு இறை அருளாலும் குரு அருளாலும் இனிதே நிறைவடைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.